ஹாய், நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றி மதர்ஸ்க்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, நிறைய மித்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு ஃபியூ டாபிக்ஸ் மட்டும் இப்போதைக்கு நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து போஸ்ட் டெலிவரி ஆன உடனே நிறைய பேருடைய சந்தேகம் வந்து ஃபர்ஸ்ட் டே எனக்கு மில்க் செக்ரேஷன் இல்லை, ஸோ பேபிக்கு நான் ஃபார்முலா மில்க் ஏதாச்சும் கொடுக்கலாமா அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் டே அஸ் சச் மதருக்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது ஒரு 5 ml to 30 ml தான் ஒன் ஹோல் டேல இருக்கிற மில்க் செக்ரேஷன். பட் அந்த மில்கே வந்து பேபிக்கு போதுமானது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மில்க் செக்ரேஷன் மதருக்கு வரப்போகிறது வந்து கொலஸ்ட்ரால்னு சொல்லுவோம், விச் ஹாஸ் ஹை நியூட்ரியன்ஸ். பேபி நல்லா சக் பண்ணி குடிக்கும் போது வந்து ஒரு 5 ml பர் ஃபீட் எடுத்துக்கிட்டாலே அதுவே அவங்களுக்கு டம்மி ஃபுல்லாக இருக்கும். பேபியோட நியூபோர்னோட வயிறு வந்து குட்டியாக ஒரு செரி பழ சைஸ்க்கு மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வாட்டி மதர் கிட்ட லாச் பண்ணி குடிக்கிறது அவங்களுக்கு சஃபிஷியண்டாக இருக்கும். இல்லை ரொம்ப ஃப்ரை பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஃபார்முலா மில்க் கொடுக்கணும், ஃபார்முலா மில்கில் 10-15 ml தேவைப்படுது, அந்த மாதிரியெல்லாம் டெஃபினட்டாக இருக்க போகிறது இல்லை. யாருக்கெல்லாம் ஃபார்முலா கிடைக்கலாம் அப்படின்னா, இன்கேஸ் பேபி வந்து ரொம்ப சுகர்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது, மதர் வந்து சம் சர்ஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸில் இருக்காங்க, இப்போதைக்கு ஃபீட் பண்ண முடியலை மதரால். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பேபிஸ்க்கு வந்து ஃபார்முலா எடுத்துக்கலாம். பட் ஒரு நார்மல் டெலிவரி ஆகி வராங்க, ஒரு எல்எஸ்சிஎஸ் நார்மல் ஒரு எலக்டிவாக எல்எஸ்சிஎஸ் பண்ணி வராங்க, அந்த மாதிரி பேபிஸ்க்கு வந்து மதர் டைரெக்டாக பிரெஸ்ட் ஃபீட் பண்ணாலே போதும். அவங்களுக்கு வந்து ஃபார்முலா ஃபீடுக்கு கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. மதர் கிட்ட இருந்து செக்ரீட் ஆகிற ஃபர்ஸ்ட் ஃபியூ ஹார்ஸில் வர அந்த கொலஸ்ட்ரால் மில்கே வந்து ரொம்ப நியூட்ரிஷியஸாக இருக்கும். அதுவே பேபிக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதில் பேபியோட சுகர்ஸை மெயின்டைன் பண்ணிக்க முடியும், தேவையான நியூட்ரியன்ஸ் அதிலே கிடைச்சிடும். ஸோ அடிக்வேட்டாக ஒன் டேக்கு ஃபர்ஸ்ட் டேல மதர் சம்வேர் பிட்வீன் 8 to 12 டைம்ஸ் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு பேபி கம்ஃபர்டபுளாக இருந்தாங்கனாலே போதும், ஃபார்முலாக்கு போகணும்னு அவசியம் இல்லை. அண்ட் செகண்ட் வர மெயினான டவுட், கூட இருக்கிற அட்டண்டர்ஸ்க்கு வர டவுட்ஸ் வந்து இன்கேஸ் நம்ம ஃபார்முலா கொடுக்குறோம் அப்படின்னா அதுவே நான் கண்டினியூ பண்ணிக்கலாமா, அது எத்தனை நாள் வரைக்கும் நான் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. இன்கேஸ் மதரால் பிரெஸ்ட் ஃபீட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் 1 or 2 days இருக்கு, ஒரு சர்ஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ்ல இருக்கு அப்படின்னா, சரி லைக் எவ்வளோ சீக்கிரமா மதரை வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு டிரான்சிஷன் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம டிரான்சிட் பண்ணிக்கலாம். அண்ட் மெயினாக நோட்டீஸ் பண்ணிக்க வேண்டியது, ஃபார்முலா ஃபெட் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஒரு ஃபியூ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம். ஒன்று வந்து வயிறு உப்பசம் இருக்கிறது இருக்கலாம், மோஷன் இஷ்யூஸ் இருக்கலாம், ஸ்கின் ரேஷஸ் வர்றது, அலர்ஜிஸ் வர்றது, இதெல்லாம் ரொம்ப காமனாக பார்க்கக்கூடியது. அண்ட் காது இன்ஃபெக்ஷன், இதெல்லாம் ரொம்ப காமனாக ஃபார்முலா ஃபெட் சில்ட்ரன்ஸ்க்கு இருக்கும். ஸோ மதர் அதுக்கும் ரெடி ஆகிக்கணும். பை த எண்ட் மதர்ஸ் மில்க் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். இல்லை பேபி லாச் பண்ண மாட்டீங்கன்னா அட்லீஸ்ட் தே கேன் பம்ப் அண்ட் எக்ஸ்பிரஸ் த மில்க். So mother's milk is always best for the child.